ஓம் சக்தி. நான் ஒதுக்கினால் ஒதுக்கியதுதான் அன்னை அருளிய அருள்வாக்கின் விளக்கம். அன்னையின் திருவடி பற்றி வாழும் பக்தர்கள், தொண்டர்கள் தவறான வழியில் பாதை மாறி போகாமல் இருக்கவே அன்னை எச்சரிக்கிறாள். அன்னையின் அருள் நிழலில் வாழ்பவர்களின் விதி அமைப்பு அன்னைக்கு கட்டுப்பட்டு செயல்படுகிறது. அன்னையே கதி என பாதம் பற்றி வாழும் பக்தர்களின் கடுமையான ஊழ்வினைகளையும் வேதனை இல்லாமல் அனுபவிக்க வைத்து காப்பாற்றி அருள்பாலிக்கிறாள் நம் தாய். ஆனால் அன்னையின் பக்தர்கள் வழி தவறி நெறி தவறி பாதை மாறும்போது எச்சரித்து வழி நடத்த கருணையோடு வாய்ப்பும் கொடுக்கிறாள். அதையும் மீறி தான் என்கிற ஆணவத்தோடு உலகியல் ஆசைகளோடு தொடர்ந்து தவறுகளை செய்பவர்களை அன்னை ஒதுக்கி விடுகிறாள். ஆம், தன் அருள் நிழலில் வாழும் தகுதியற்றவர்களாக அவர்களை ஒதுக்கி விடுகிறாள். அன்னை யாரையும் எவரையும் அழிக்கும் செயலை செய்வதில்லை. அவரவர் வினை பயனை அனுபவிக்க விட்டு விடுகிறாள். கடுமையான வெயிலுக்கு நிழல் தரும் மரமாகவும் கடுமையான மழைக்கு குடையாகவும் இருந்த நம் அம்மாவின் அரவணைப்பு விலகும் போதுதான் வினைப்பயனின் கோர தாண்டவம் என்ன என்பதே நமக்கு புரியும். அழிக்க அவதாரம் எடுக்கவில்லை நம் அம்மா, கருணையோடு நம்மை காக்கவே வந்திருக்கிறாள். அருள் திரு அம்மா அவர்கள் உருவில் ஆணவம் தலைக்கேறி வழி மாறியவர்கள் அன்னையால் ஒதுக்கப்படுகிறார்கள். அவர்கள் அன்னையால் தண்டிக்கப்படுவதில்லை. அன்னை எவரையும் தண்டிக்க இங்கே அவதரிக்கவில்லை. அவர்கள் செய்த வினையின் பயனையே கரும சட்டப்படி அனுபவிக்க விட்டு விடுகிறாள். அன்னையின் பாதம் பற்றி வாழ்பவர்களுக்கு தாய்க்கு கட்டுப்பட்டு கரும சட்டங்கள் தொல்லை செய்வதில்லை. ஒதுக்கப்பட்டவர்கள் கர்ம சட்டத்தின் கீழ் தான் செய்த தவறுகளுக்கான பலனை அனுபவிக்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால், பங்காரு அம்மாவின் தொண்டர்களுக்கு எந்த ஜாதகமும் ஜோதிடமும் நாடியும் வேலை செய்யாது. தவறான வழிக்கு மாறி சென்றவர்கள் அம்மாவால் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு அவர்களின் ஜாதகப்படி எல்லா கிரகங்களும் வேலை செய்யும். எந்த ஒரு வேண்டுதல் நிறைவேற வேண்டுமானாலும் தொண்டு செய்ய வேண்டும். பக்திக்கும் தொண்டிற்கும் உன் வம்சத்தையே காப்பேன் மகனே. தொண்டு செய்ய செய்யத்தான் மன அழுக்கு நீங்கும். உண்மையான பக்தி உள்ளவர்கள் மட்டுமே அருளை பெற முடியும். நான் அழைக்காமல் எவனும் இந்த பூமிக்கு வர முடியாது மகளே. நான் நினைக்காமல் எவனும் என்னை நம்பிக்கையோடு அம்மா என்று கையெடுத்து கும்பிட முடியாது மகளே. சுற்றுலா போல 1000 பேர் இங்கே வந்து போகலாம். ஆனால் இந்த மண்ணை மிதிக்கும் ஒவ்வொருவருக்கும் என் அருளையும் ஆசியையும் வழங்கிக் கொண்டே இருக்கிறேன். உனக்கு எத்தனை லட்சம் பிறவிகள், உனக்கு எத்தனை லட்சம் உறவுகள், ஆனால் உன்னை அழைத்திருக்கிறேன். உனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள். பெண்களுக்கு அவல நிலை ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் வளரும் பருவத்திலேயே பெண்களை மனோரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தயார் செய்ய வேண்டும். வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் அவளுக்கு எப்படியெல்லாம் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது, யார் யாருக்கு எதற்கு எவ்விஷயங்களுக்கு எப்போது முன்னுரிமை கொடுக்க வேண்டும், எதிலெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், பிரச்சனைகள் உருவாகாமல் வாழ்க்கை நடத்துவது எப்படி, பிரச்சனைகள் வந்தால் எதிர்கொள்வது எப்படி என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுபோல் பொருளாதார நெருக்கடி வராத அளவுக்கு வாழ்க்கை நடத்துவது எப்படி என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். இத்தகைய முன்னெடுப்பு நடவடிக்கைகளை விழிப்புணர்வாக ஊட்டுவதன் மூலமே பெண்கள் சமுதாயம் தங்களை காத்து கொள்ள முடியும். ஓம் சக்தி. ஒரு தாய் தன் மகன் திருடனாக இருந்து சிறைச்சாலைக்கு சென்ற போதும் அவன் எப்படியாவது உணவு அருந்த வேண்டுமே என்று ஆசைப்படுகிறாள். வேளா வேலைக்கு அவனுக்கு உணவு கிடைக்க வேண்டுமே என்று தவிக்கிறாள். கணவனும் மற்ற பிள்ளைகளும் தன் அருகிலேயே இருந்தாலும் எங்கோ சிறைச்சாலையில் உள்ள பிள்ளையிடம்தான் அவளுக்கு பாசம் அதிகரிக்கிறது. அவன் ஏன் திருடனாக மாறினான் என்றெல்லாம் நினைத்து பார்ப்பதில்லை. பெற்ற மனம் பித்தாக மாறிவிடுகிறது. அந்த தாய் போலவே நானும் எப்படியாவது உங்களை ஆன்மீகத்தின் மூலம் மாற்றிவிட வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். கயிற்றில் கட்டப்பட்ட கன்று தாய் பசுவை பார்த்ததும் அம்மா என்று அழைத்து தன் ஆவலை வெளிப்படுத்துகிறது. எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அந்த பசு ஓடி வந்து கன்றுக்கு பால் கொடுத்து மகிழ்கிறது. தாயை அடைந்த கன்றும் மகிழ்கிறது.
கன்றை நாடி வந்த பசுவும் மகிழ்கிறது. அதுபோல நீங்கள் பந்த பாசம் என்ற கயிற்றால் கட்டப்பட்ட நிலையில் ஆன்மீகம் என்ற கொட்டிலில் அடைப்பட்டு இருக்கின்றீர்கள். தொலை தூரத்தில் நான் இருந்தாலும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு அம்மா என்று அழைத்தால் நானும் ஓடி வந்து உங்களை அரவணைப்பேன். அதனால் உங்களுக்கும் மகிழ்ச்சி, எனக்கும் மகிழ்ச்சி. அவளன்றி ஓர் அணுவும் அசையாது. அணுவுக்குள் அணுவாக இருந்து கொண்டுதான் நான் இங்கே ஆன்மீகம் வளர்த்து வருகிறேன். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.